ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் இன்னைக்கு நோட்டீஸ் போர்டில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ப்ரொமோஷன் டீம் இனி இல்லையா? அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதே போல் பை மோட் சம்மந்தமாக அதுவுமே பார்க்க போகிறோம். அதே போல் விட்ராவல் சம்மந்தமாக, ரீஃபண்ட் சம்மந்தமாக, சேல்ஸ் டீமில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு, டாஸ்க் சம்மந்தமாக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு, இதை பற்றி ஏ டு இசட் கிளியர் அண்ட் கட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 1 வீக் கழிச்சு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்திருக்கு. இதில் முக்கியமான பெரிய குண்டு என்னன்னா, இந்த ப்ரொமோஷன் டீம் இனி இல்லையா? அந்த குண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்திருக்கு. ஸோ என்னன்னா, ப்ரொமோஷன் டீம் இப்போ வந்து எதுக்காக இப்போ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நான் சொல்லிடுறேன். நோட்டீஸ் போர்டில் சொல்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொமோஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இல்ல. ஓகேங்களா? ஸோ தற்போதைக்கு வந்து பார்த்தா இன்னைக்கு ட்ரெய்னிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா முடியிற வரைக்கும் ட்ரெய்னிங் பீரியட் சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த ட்ரெய்னிங் பீரியட் முடியிற வரைக்கும் ப்ரொமோஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து குடுக்க வேண்டாம். அவங்கள வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணத கமாண்டர்ஸ்லாம் அந்த லைவ் மீட்டிங்லாம் வச்சு, ஸோ கமாண்டர்ஸுடைய கருத்து கணிப்புலாம் கேட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா குடுத்துருக்காங்க. எந்த மாரி ஐடியாலாம் குடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரொமோஷன் டீமுக்கு லாஸ்ட் ஒரு வாய்ப்பு குடுத்து பார்க்கலாம். ஸோ அதாவது எப்படின்னா, இன்னையிலிருந்து சரிங்களா? இன்னையிலிருந்து நெக்ஸ்ட் மந்த் 5 ஓகேங்களா? பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணட்டும். ஒரு 2 வீக்ஸ் டைம் இருக்கு. டாஸ்க் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா பண்ணட்டும். ஸோ இந்த 2 வாரத்தில அவங்க டாஸ்க்க கரெக்ட்டா பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ப்ரொமோஷன் டீம் வந்து கன்டின்யூ பண்ணலாம். இல்ல அவங்க வந்து திரும்பி திரும்பி இத அகைன் தப்பு பண்றாங்க அப்படின்னா, நான் என்னென்ன தப்புன்னு நான் சொல்றேன். பின்னாடி சொல்றேன் சரிங்களா? தப்பு பண்றாங்க அப்படின்னா, அவங்கள என்ன பண்ணலாம், ப்ரொமோஷன் டீம் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ அப்போ நீங்க ப்ரொமோஷன் டீம்ல இருக்கீங்க. நீங்க எஸ்பிஐல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஸோ ப்ரொமோஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கீங்க. நீங்க டாஸ்க் பண்ணலன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்ப பாருங்க. இப்போ மொ டோட்டலா ப்ரொமோஷன் டீம்ம பொறுத்தவரைக்கும் 80,000 பேர் மொத்தம் ப ட சேல்ஸ் டீம் கிடையாதுங்க. மொத்தம் 80,000 பேர் ப்ரொமோஷன் டீம் மட்டுமே 80,000 பேர் கிட்ட இருக்காங்க. அதுல 40,000 பேர் கிட்ட இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ். டாஸ்க் பண்றதே கிடையாது. மீதி 40,000 பேர் மட்டும் தான் டாஸ்க் வந்து பண்றாங்க. அவங்களும் எப்படி பண்றாங்க அப்படின்னா, என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து உள்ள போறது, என்னைக்காச்சும் வந்துட்டு டாஸ்க் பண்ணிட்டு வெளிய போயிடுறாங்க. ரெகுலரா ஒரு கனெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது இல்ல. சரிங்களா? ஸோ அவங்களுக்குமே 40,000 பேருமே கரெக்ட்டா பண்ணல. அப்ப 40,000 பேர் இன்ஆக்டிவ்ல இருக்காங்க. அப்போ புரமோஷன் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ட்டான ஒரு ஒரு ரிப்போர்ட் வந்து குடுக்க முடியல எஸ்பிஓனால. ஏன் அப்டின்னா, நம்ப கிட்ட இப்ப ஒரு கம்பெனி ஒர்க் குடுக்குறாங்க இல்லையா? அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு இத்தன வியூஸ் வரணும். இந்த சேனலுக்கு இத்தன சப்ஸ்கிரைப் வரணும். இந்த போஸ்ட் இவ்வளோ தூரம் ஷேர் ஆகணும். இந்த போஸ்ட் இவ்வளோ வியூஸ் வரணும். இந்த ஆப் இவ்வளோ தூரம் டவுன்லோட் பண்ணணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்க. அப்ப நம்ம கிட்ட குடுக்கக்குள்ள கண்டிப்பா என்ன ஆகும்? அது கண்டிப்பா அடி வாங்கும் இல்லையா? ஸோ, அதனால இப்ப எஸ்பிஐ பண்ற என்ன முடிவுனா, எங்ககிட்ட இத்தன பீப்பிள் இருக்காங்க. சரிங்களா? என்கிட்ட ஒரு 50,000 பேர், ஒரு இல்லன்னா ஒரு 10,000 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். 10,000 பேர் இருக்காங்க. நீங்க குடுத்தீங்க அப்டின்னா, நீங்க இந்த வொர்க்க குடுத்தீங்கன்னா 10,000 பேருமே அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. 10,000 பேருமே அத ஷேர் பண்ணுவாங்க. ஸோ, அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இத்தன மெம்பர்ஸ் இருக்காங்க. இவ்வளோ இத்தன எங்களால பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரத்த அதாவது ஒரு இத நம்ம குடுத்தோம், ஒரு ஹோப் குடுத்தோம் அப்டின்னா கண்டிப்பா நடக்கும். இப்போ எஸ்பிஓக்குள்ள ப்ரமோஷன் டீம் 80,000 பேர் இருக்காங்க. சேல்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 28,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இவங்கலாம் இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்டின்னா, கண்டிப்பா ஒர்க் வந்து குடுக்குறாங்க இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா, அடி வாங்குது. இத்தன பேர் இருக்காங்க. பட் ஆனா ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இல்ல. ஸோ, அதனால என்ன பண்ண போறாங்கன்னா, சேல்ஸ் டீம்ம பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க. ஏன்னா சேல்ஸ் டீம் இருக்கிறவங்க, அவங்க கூப்பன் கோடு வாங்கி பண்றதுனால, அவங்க வந்து ரெகுலரா ஒர்க் பண்றாங்க. அதுவும் எந்த தப்பும் இல்லாம பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். மேக்ஸிமம் எந்த தப்பு இல்லாம பண்றாங்க. ஆனா ப்ரமோஷன் டீம் இருக்கிறவங்க, ஏகப்பட்ட தப்புகள் வந்து பண்றதாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ, இதில முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா போடுறதாகவும், அதேபோல வந்து வேற வித்தியாசமான கன்டென்ட் அ கண்ணே பார்க்க முடியாத ஒரு கன்டென்ட் இந்த மாரி கன்டென்ட்லாம் நெறைய பேர் போடுறாங்க. அதேமாரி பொலிட்டிக்கல் சம்மந்தமா கன்டென்ட் போடுறாங்க. அதேபோல ஹேஷ்டேக் சரியா போடுறது இல்ல. போட்ட கன்டென்ட்டே போடுறது. ஒரே மாரி கன்டென்ட் போடுறது. திருப்பி போடுறது. மாத்தி போடுறது. இந்த மாரிலாம் வந்து வித்தியாசமா என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்பிஓக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா காண்பிச்சிருக்காங்க. ஸோ, அதனால இந்த மாரி விஷயங்கள் நடக்கிறதுனால ப்ரொமோஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. ஸோ, இது ஒர்க்கு பண்றது ரொம்ப ஈஸி தான். சொல்லிக் குடுத்தா அது தப்பு பண்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது வச்சுக்கங்களேன். தப்பு பண்றவங்க நம்ம சொல்லிக் குடுத்தா பண்ணிப்பாங்க. ஆனா, வேணும்னே பண்றாங்க இல்லையா? அவங்கள தான் எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணா பார்த்து சஸ்பெண்ட் பண்ணா அது வந்து வேலைக்கு ஆகாது. அப்ப நான் என்ன பண்ண போறாங்கன்னா அப்படின்னா, ஸோ இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 வீக்ஸ் டைம் குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த 2 வீக்ஸ்ல டைம் குடுத்தத யாரெல்லாம் கரெக்ட்டா பண்றாங்களோ, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இது பண்ணிட்டு,
ஸோ அதில பண்ணாதவங்கள இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஃபில்டர் பண்ணிட்டு அத வந்து சஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்டின்னா, மொத்த பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்பெண்ட் பண்றது வாய்ப்பு இருக்கு. சஸ்பெண்ட்னா அந்த சஸ்பெண்ட் கிடையாதுங்க. ட்ரெய்னிங் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணி வைக்கிறது. ஸோ அந்த இத சொல்றேன் சரிங்களா? ஸோ சஸ்பெண்ட்னா சஸ்பெண்ட் நெனச்சிராதீங்க. ட்ரெய்னிங் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ரெகுலரா எப்போ ஒர்க் போவோமோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். ட்ரெய்னிங் பீரியட்லாம் முடிஞ்சு, அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதேபோல இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, அத நான் கடைசியா சொல்றேன். சரிங்களா? அப்போ புரமோஷன் டீம பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2 வாரத்தில பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் நீங்க டாஸ்க் வந்து பண்ணுங்க. நீங்க ரெகுலரா கரெக்ட்டா பண்றீங்க. எந்த ஒரு தப்புமே இல்லாம பண்றீங்க அப்டின்னா, நீங்க கன்டின்யூ பண்ணலாம். புரமோஷன் டீம் வந்து எஸ்பிஐல கன்டின்யூ ஆகும். இல்ல அப்டின்னா, இந்த ட்ரெய்னிங் பீரியட்ல மட்டும் தான் புரமோஷன் டீம் உங்களால ஒர்க் பண்ண முடியாது. ரெகுலரா எப்போ ஒர்க் ஸ்டார்ட் ஆகுதோ, அப்போ வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேபோல உங்க வாலெட்ல அமௌண்ட் இருந்தா கூட நீங்க வித்ட்ரால் வந்து குடுத்துக்கலாம். உங்க ஐடி சஸ்பெண்ட் ஆகாது. எதுவுமே ஆகாது. உங்களுது அப்டியே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது புரமோஷன் டீம். இதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, டாஸ்க்க நீங்க மட்டும் பண்ணா போதாதுங்க. எல்லாருமே டாஸ்க் வந்து பண்ணணும். இதில ஒரு கேள்வி ஒண்ணு வருங்க. நான் கரெக்ட்டா தானே பண்றேன். அப்ப என் ஐடி ஆக்டிவேஷன் தானே இருக்கும். நீங்க கேட்பீங்க கேள்வி. கண்டிப்பா கேட்பீங்க. எனக்கும் கேட்குது. இதில என்னன்னா, நம்ப ஒரு ஆள் பண்ற வொர்க்குக்காக இவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு குடுக்கல. எல்லாருமே சேர்ந்து பண்ணதுனால தான் இவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு குடுக்குறாங்க. அதனால எல்லாருமே சேர்ந்து நன்றாக புரிந்து பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு இந்த புரமோஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ ஆகுங்க. சரிங்களா? அதனால நீங்க முடிவு பண்ணுங்க. கண்டிப்பா புரமோஷன் நீங்க யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு புரிய வைங்க. ஏன்? எதற்காக? என்ன ஆச்சு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரிய வைங்க. ஸோ கரெக்ட்டா பண்றவங்களுக்கும் இது பாதிப்படைகிறாங்க தான் எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் இது மாத்தத்துக்கும் அல்டர்னேட் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வருவாங்க. சரிங்களா? டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் இந்த 2 வாரத்தில கரெக்ட்டா பண்ணுங்க. சரிங்களா? அவ்வளோதான் விஷயம். இல்ல அப்படின்னா ட்ரெய்னிங் பீரியட் மட்டும் உங்களால ஒர்க் பண்ண முடியாது. அடுத்து ரெகுலர் ஒர்க் எப்போ போவோமோ, அப்போ வந்து புரமோஷன் டீம் வந்து ஒர்க் பண்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுவுமே பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு மேல தான் நம்மளுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் விஷயம். புரமோஷன் டீம் பத்தி நம்ம வந்து ஃபுல்லா முடிச்சாச்சு இப்ப. அடுத்த விஷயம் என்ன அப்டின்னா, சேல்ஸ் டீம் கதைக்கு வருவோம். சரிங்களா? சேல்ஸ் டீம்ல என்னன்னா, மொத்தம் 28,000 பேர் இருக்காங்க. அந்த 28,000 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12,000 பேரு இன்ஆக்டிவ் மெம்பர்ஸு. மீதி 16,000 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மெம்பர்ஸு. சேல்ஸ் டீம்ல அமௌண்ட் வாங்குனவங்க 10,000 பேருக்கு மேல வாங்கியிருக்காங்க. ஆனா கூப்பன் கோடு வாங்குனவங்க 4,000 பேர் தான் வாங்கியிருக்காங்க. இத கேட்கறப்ப எவ்வளோ பெருமையா இருக்கு பாருங்களேன். 28,000 பேர் இருக்காங்க. அதுல 12,000 பேர் இன்ஆக்டிவ் மெம்பரு. 16,000 பேர் இருக்காங்க. அதுல 10,000 பேர் அதிகமா பணத்த வாங்கிட்டாங்க சேல்ஸ் டீம்ல. 4,000 பேர் தான் கூப்பன் பர்ச்சேஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட்டா சொல்லியிருக்காங்க. இத கேட்கல எனக்கு வந்து என்னடா இது இவ்ளோ மெம்பர்ஸு அப்புறம் குறையுது. அப்புறமா ஏறுச்சு. அப்ப திரும்பி இவ்ளோ தான் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கலப்ப அப்டிதான் இருந்தது எனக்கு. ஸோ அதேபோல இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கு. சேல்ஸ் டீம் யாரெல்லாம் நீங்க இன்ஆக்டிவா இருக்கலாம், அவங்க ஐடி சஸ்பெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதுவுமே இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. சேல்ஸ் டீம் இருந்துட்டு இன்ஆக்டிவா இருக்காருங்க. டாஸ்க் வந்து பண்ணணும். அதேபோல நீங்களுமே கூப்பன் கோடு வாங்கணும். சரிங்களா? அதேபோல கூப்பன் கோடு சம்மந்தமா ஒரு அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்டின்னா கூப்பன் கோட பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் பண்ணி அப்ரூவல் ஆச்சோ, அவங்களுக்கு இந்த வீக் எண்டுல ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அந்த இன்ஃபர்மேஷன் அப்புறமா உங்களுக்கு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். சரிங்களா? ஏன்னா பேமெண்ட் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு இல்லையா? ஸோ இப்போ வரைக்கும் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 பேமெண்ட் பண்ணவங்களுக்கு ரூ. 11,000 உங்களுக்கு அமௌண்ட் வந்து வந்துரும். சரிங்களா? அது எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி குடுப்பாங்க. எப்படி அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு. இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ கிடையாது. பைமோட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இதில வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்ட்டாங்க. அதாவது எஸ்பிஐ மேல ஒரு நம்பிக்கை இல்லாத மாரி. சரிங்களா? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. இந்த இது வேணாம். இந்த கூப்பன் கோட் ரூ. 10,000 குடுத்து ரூ. 13,000 இது வேணாம். நாங்க கொஞ்சம் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொஞ்சம் மாத்த வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த வீக்கெண்டுக்கு அப்புறமா இந்த பை மோட்ல கூப்பன் கோடு வாங்குறது நெறைய மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதான் கூப்பன் கோடு வந்து மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவுமே இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் தான் நம்மளுக்கு வந்து தெரிய வருங்க. சரிங்களா? அப்ப மேல பொறுத்தவரைக்கும் கூப்பன் கோட வாங்குனவங்களுக்கு இந்த வீக்கெண்டுல உங்களுக்கு கூப்பன் கோடு வந்துருங்க. சரிங்களா? ஸோ ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்டின்னா, இந்த விஷயம் தான். நெக்ஸ்ட்டு வெட்னஸ்டே ஒரு கன்ஃபர்மேஷன் நியூஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓல வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்கோ அது என்னன்னு சரியா வந்து கரெக்ட்டா இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லல. 50,000 பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 டிரான்சாக்ஷன் தான் பெர் மந்த்துக்கு வந்து நான் இங்க பண்ணணும். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். அது ஒரு 6 மாசம் நீங்க ரன் பண்ணுங்க. 50,000 பேர் தான் நீ பார்த்தீங்கன்னா, பெர் மந்த்துக்கு டிரான்சாக்ஷன் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவும் தான் ஒரு காரணம் புரமோஷன் டீம ஸ்டாப் பண்றதுக்கு. ஏன் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்போ புரமோஷன் டீம்ல 40,000 பேரு, சேல்ஸ் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 16,000 பேர் இருக்காங்க. மொத்தம் 28,000 பேர் அது இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ் 12,000 பேர், 16,000 பேர் ஆக்டிவ் மெம்பர்ஸு. ஸோ இந்த மாரிலாம் இருக்காங்க இல்லையா? அப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 50,000 பேர் மட்டும் தான் 50,000 டிரான்சாக்ஷன் மட்டும் தான் பெர் மந்த்துக்கு நடக்கணும் அப்படின்னா, ஸோ யோசிச்சு பாருங்க. இப்போ ஃபியூச்சர் கான்செப்ட்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ரால் கூட தான் அடுத்த 7 டேஸ்ல வரணும். அப்ப பர் மந்த்துக்கே உங்களுக்கு 50,000 பேர் தான். அப்ப 50,000 பேருக்கு மட்டும் தான் எஸ்பிஐலேருந்து ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போகும். மீதி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? எஸ்பிஐல வந்து புரமோஷன் டீம் 40,000 பேரு, இதெல்லாம் ஒரு 1,00,000 பேர், 1,50,000 பேர் இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா என்ன ஆகும்? பேமெண்ட் குடுக்க முடியாது. அப்போ வர வியாழக்கிழமை, வியாழக்கிழமை கிடையாது, வெட்னஸ்டே புதன்கிழமை சரிங்களா? அதாவது இந்த இது கிடையாதுங்க. அடுத்த வெட்னஸ்டே தான். நெக்ஸ்ட் வெட்னஸ்டே வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓல கன்டின்யூ அதாவது இத்தனை மெம்பர்ஸ் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது 30,000 பேரா? இல்ல 50,000 பேரா? 1,00,000 பேரா? இது வந்து அடுத்த உங்களுக்கு புதன்கிழமை இல்ல அடுத்த வாரம் எண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்ஸர் வந்து கிடைக்கும். அதுக்கு ஏத்தாற்போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோஷன் டீம் இருக்கணுமா? வேண்டாமா? அது என்ன ஆகும்ன்னு சொல்லிட்டு அப்பதான் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ டாஸ்க் பண்ணாதது ஒரு காரணம் தான். எஸ்பிஓக்கு இந்த சிச்சுவேஷன் வந்ததும் ஒரு காரணம் தான். புரமோஷன் டீம் தூக்குறதுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? புரமோஷன் டீம் தூக்குறதுக்கு அப்புறம் நான் டாஸ்க் சம்மந்தமா நல்லா தான் நான் பண்றேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பீங்க. இதுவும் ஒரு ரீசன் தான். சரிங்களா? எஸ்பிஓ வந்து பார்த்தீங்கன்னா, 50,000 பேர் தான் 50,000 டிரான்சாக்ஷன் மட்டும் தான் பெர் மந்த்துக்கு நடக்கணும். அதனால எஸ்பிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புரமோஷன் டீமுக்கு அமௌண்ட் வந்து குடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால அவங்களே ஒரு தற்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். நம்ம சேல்ஸ் டீம் வச்சு நம்ம ரன் பண்ணுவோம். இத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க. இவ்வளோ தூரம் ஒர்க் போகுது, இவ்வளோ பேமெண்ட் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம 6 மாசம் ரன் பண்ணிட்டு அப்புறமா கூட நம்ம புரமோஷன் டீம் உள்ள எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதுதாங்க இப்போதைக்கு இருக்கிற அப்டேஷன். சரிங்களா? இத நினைச்சு யாரும் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. அவ்வளோ சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, புரமோஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கைவிட மாட்டாங்க. ஏன்னா எஸ்பிஐ நம்பி வந்தவங்களுக்கு எஸ்பிஐ கண்டிப்பா எப்பயுமே கை குடுப்பாங்க. அதனால நீங்க எதுவும் வொரி பண்ணிக்காதீங்க. என்ன ப்ரோ நான் வந்து ஒர்க் பண்ணலான்னு இருந்தேன். ஒரு அமௌண்ட் இல்லன்னா என்ன அப்படியே விட்டுருவாங்களா? அப்ப எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் கட்டினா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ண முடியுமா? அந்த மாரி நெறைய கேள்வி உங்களுக்குள்ள நெறைய கேள்விகள் வரும். அதே கேள்வி எனக்குமே இருக்கு. கண்டிப்பா எஸ்பிஐ ஆனது எல்லாமே எல்லாத்துக்குமா யோசிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. புரமோஷன் டைம் தூக்க போறோம். கண்டிப்பா இல்ல அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு நியூஸுமே வரல. அத நெனச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அதேபோல நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வெட்னஸ்டே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுவுமே வரப்போது 1,00,000 மெம்பர்ஸ் தான் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் ட்ரான்சாக்ஷனு. புரமோஷன் இருக்குது அதிக வாய்ப்பு இருக்குது சரிங்களா? அதேபோல நீங்க டாஸ்க்க கரெக்ட்டா பண்ணீங்க, கரெக்ட்டா பண்றீங்க. இப்ப 2 வாரம் டைம் குடுத்துருக்காங்க இல்லையா? நீங்க டாஸ்க் கரெக்ட்டா பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு அல்டர்னேட்டிவ் இப்ப இருக்கிற இந்த வெட்னஸ்டே உங்களுக்கு அந்த ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, வர வெட்னஸ்டேல ஆன்ஸர் தப்பா வந்தா கூட, அதுக்கு வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்றதுக்கு கூட நெறைய எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, யோசிக்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுடைய மத்தியிலருந்து யோசிச்சு கண்டிப்பா அதுக்குமே முடிவு பண்ணுவாங்க. நீங்க டாஸ்க் கரெக்ட்டா பண்ணுங்க. நடக்க வேண்டியது நன்றாகவே நடக்கும். தானாகவே நடக்கும். சூப்பராவே நடக்கும். சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் வித்ட்ராவல் அண்ட் ரீஃபண்ட். வித்ட்ராவல பொறுத்தவரைக்கும் டேட் சொல்ல கிடையாதுங்க. ஆனா சீக்கிரமா முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? வித்ட்ராவல் சம்மந்தமா இதான் அப்டேஷன். சீக்கிரமா முடிஞ்சிரும் மீன்ஸ் இந்த 10ஆம் தேதி அந்த மாசம் விட்டுருங்க. அடுத்த மாசம் 10ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு கிளியர் ஆயிடும். இது நான் சொல்றது. ஸோ சீக்கிரமா முடிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிப்ரவரி 2 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம அதில ஒரு பாதி நாள் கழிச்சு பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் வச்சுப்போம். சரிங்களா? அப்ப பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ள நம்மளுக்கு வந்து அந்த வித்ட்ராவல் அமௌண்ட் எல்லாமே கிளியர் ஆயிடும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ரீஃபண்ட பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி எண்டு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் அமௌண்ட் உங்களுக்கு வரல அப்படின்னா, அதுக்கு ஒரு மெயில் பண்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்குமே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. அதேபோல வித்ட்ராவல் அமௌண்ட் உங்களுக்கு வரல அப்படின்னா, அதுக்கு ஒரு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? அத ஷார்ட்டா சொல்லிர்றேன். வித்ட்ராவல் பிளஸ் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் அமௌண்ட் வரல அப்படின்னா, ஒரு மெயில் ஒண்ணு இருக்கு. எஸ்பிஓ அந்த மாரி ஒரு மெயில் இருக்கு. அந்த மெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க நேமு, உங்க நம்ம மொபைல் நம்பர், ஸ்டாஃப் ஐடி இதெல்லாம் போட்டுட்டு 1 மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட் சரிங்களா? உங்க எப்ப நீங்க அப்லோட் பண்ணீங்களோ, எப்ப அந்த டேட் வந்துச்சோ, அப்லோட் ரீஃபண்ட் ஆச்சு அப்டின்னா, அப்லோட் பேமெண்ட் ப்ரூஃப் அந்த ஆப்ஷன் காமிக்கும். உங்களுக்கு பேமெண்ட் நீங்க வாங்குனீங்கன்னா அப்ப நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அந்த டேட்லேருந்து 1 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து, அந்த மெயிலுக்கு நீங்க மெயில் பண்ணிட்டீங்க அப்டின்னா, எல்லாத்தையுமே டீட்டெயிலா எழுதி மெயில் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஆக்டிவ் மெம்பர்ஸுக்கு வித்ட்ராவல் குடுத்தவங்களுக்கு இருக்காங்க இல்லையா? அந்த அமௌண்ட் உங்களுக்கு வராதவங்களுக்கு, லாஸ்ட்டா அந்த வித்ட்ராவல கேன்சல் பண்ணி, உங்களுக்கு அத வாலெட்ல அமௌண்ட்ல உங்களுக்கு ஆட் பண்ணிடுவாங்க. அடுத்து வித்ட்ராவல் நீங்க எடுத்துக்கலாம். இதுவே ரீஃபண்ட் மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடைசியா ப்ராசஸ் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? இவ்வளோதான் அப்டேஷன். இத தவிர வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்டின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இல்லன்னா வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கூட கேளுங்க. சரிங்களா? இல்ல வேற என்ன விஷயத்த நான் மிஸ் பண்ணியிருந்தா கூட தாராளமா கேளுங்க. நான் ஆன்சர் சொல்றேன். சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். எனது அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பை பை.